வதக்கி விடலாம். இப்போது நம்ம எல்லா பக்கமுமே நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். இது வேகட்டும். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளில வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த க்ரீன் சட்னி, அதையும் வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு.